Hello viewers, welcome to TechArc Lab. நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா application object and service application அப்படினா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா Azure Active Directoryல இருக்கக்கூடிய ரெண்டு கீ காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு அப்ளிகேஷனோட அக்சஸை வந்து செக்யூராவும் அண்ட் எஃபிஷியண்டாவும் மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். What is Azure AD? Azure AD is a Microsoft cloud-based identity and access management service தான் வந்துட்டு Azure AD. இது வந்து சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் இருக்கும். நம்ம இங்கேருந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷனை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் என்டையர் கிளவுட் அப்ளிகேஷனில். ஸோ பேசிக்காக Azure ADயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணுவோம் Azure Active Directoryல. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயோடைய நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஆல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கும் வந்து Azure Active Directoryல தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்துட்டு இருக்கிற என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு ஐடென்டிட்டி மேனேஜ் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் ஆத்தரைசேஷன் மேனேஜ் பண்ணுவாங்க. ஐடென்டிட்டினா அவங்க உள்ள ஃபஸ்ட்டு நுழையிறதுக்கான ஒரு கீ ஐடென்டிட்டின்றது. ஆத்தரைசேஷன்னா அவங்க நுழைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்றது தான் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷனையும் ஆத்தரைசேஷனையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் தான் Azure Active Directory. அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்னா என்ன? அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் ஒரு டெம்ப்ளேட் ஃபார் ஒரு ஆப்புக்கு, ஒரு ஆப்போடைய டெம்ப்ளேட். இதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா அபவுட் த ஆப், அந்த ஆப்போட நேமு, அதோட ரீடைரக்ட் URI, அப்புறமா அதுக்கு என்னென்ன பர்மிஷன் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே தான் மேனேஜ் பண்ணுவோம். சர்வீஸ் பிரின்சிபல்னா என்ன? சர்வீஸ் பிரின்சிபல்ங்கிறது என்னென்னா ஒரு ஆப்பு இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கிளவுடில். இது வந்துட்டு இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த யூஸரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நாட் யூசர் அக்கௌண்ட், இட்ஸ் எ சர்வீஸ் பிரின்சிபல் அக்கௌண்ட். அப்புறமா இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் அண்ட் பர்மிஷன் கூட நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ஒரு ரோல் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் பிரின்சிபல் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் பிரின்சிபல் வந்துட்டு ஒரு டெனண்டோட அட்டாச் ஆகியிருக்கும். ஒரு டெனண்ட்டுக்கு ஒரு டெனண்ட்டு கீழே சர்வீஸ் பிரின்சிபல் வரும். இந்த சர்வீஸ் பிரின்சிபல் கீழே தான் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் வரும். இது ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே இமீடியட்டாக ஒரு சர்வீஸ் பிரின்சிபல் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த சர்வீஸ் பிரின்சிபல் அக்கௌண்ட் எதுக்குன்னா இந்த ஆப்பை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் பிரின்சிபல் அக்கௌண்ட் இருக்கும். ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிங்கனாலும் அது ஒன்று ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் மேனேஜ் பண்ண முடியும் ஒரு ஆப்போடைய. எதுக்கு இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு பெருசாக க்ரோ ஆகுது அப்படின்னா உங்களால் ஆத்தரைசேஷன் மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆத்தரைசேஷன் மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸரை வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்போடைய இதில் வந்து மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூஸர் வந்து ஆர்கனைசேஷன்லேருந்து வராங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ் லொக்கேஷன் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஆப்பில் போய் நம்ம அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு அந்த புது யூஸருக்கு பர்மிஷன் கொடுக்கணுனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் போய் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். சென்ட்ரலைஸ்ட் லொக்கேஷன் இருந்துச்சுன்னா ஒரு யூஸர் வந்துட்டு ஆர்கனைசேஷனில் வரும்பொழுதே நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். இந்த யூஸருக்கு வந்து இந்த ஆப்புக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்புக்கு வந்துட்டு அவங்க வந்து இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும் அந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி ஆப் நீங்கள் க்ளவுட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஐடியும் சர்வீஸ் பிரின்சிபலையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆத்தரைசேஷன் டிசைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக் டெமோ போய்க்கலாம். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து portal.azure.com போய்க்கலாம். ஸோ இங்கே portal.azure.com போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனுவை இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு கிரியேட் யுவர் ஓன் அப்ளிகேஷன் போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து என்ட்ராய்டி பேஸ் பண்ணி அதாவது Azure Active Directory பேஸ் பண்ணி இது பண்ணுறதுனால இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மற்ற ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு ஆன் ப்ரீமியஸ் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதர் அப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்ட்ராப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இந்த ஆப்போட நேம் கொடுத்துக்கலாம், கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு இது வந்து சிங்கிள் டெனனா இல்லை மல்டி டெனனா இல்லை அதர் அவுட் சைட் ஆஃப் த ஆர்கனைசேஷனா அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பர்சனல் அக்கௌண்ட்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இது சிங்கிள் டெனன்ட் அண்ட் டிஃபால்ட் டைரக்டரி செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் ரீடைரக்டரி வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஆப் என்ன ஆப் வெப் பேஸ்ட் ஆப்னா வெப்னு செலக்ட் பண்ணிக்கிங்க, இல்லை பப்ளிக் ஆர் மொபைல் பேஸ்ட் ஆப் அந்த மாதிரினா நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் ஸ்பா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனாக இது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வெப் ஆப்னு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரீடைரக்டரி கொடுத்துக்கிறேன். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் வந்து ஏதாவது யூசர் வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ யூசர் கொடுத்துட்டு ஸோ இங்கே யூசர் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஐடென்டிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது கஸ்டம் பர்மிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்கோப் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு அது அந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆப் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு ஆல் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய ஆப் வந்துருச்சு. அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அது ரெண்டு சேம் நேமில் இருக்கும். சர்வீஸ் பிரின்சிபலும் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் நேமில் இருக்கும். இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க மெயினாக நம்ம ஷேர் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட் ஐடியும் இங்கே போயிட்டு ஒரு நியூ சீக்ரெட் க்ரியேட் பண்ணிக்குவோம். அந்த சீக்ரெட் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஆப்பையும் நம்ம வந்து ஆத்தென்டிகேட் அண்ட் ஆத்தரைசேஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆத்தென்டிகேஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறமா எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிடுவோம். இங்கே வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இது வந்து அக்சஸ் டோக்கன் பேஸ்ட் இம்ப்ளிசிட் பண்ணுறோமா இல்லை வந்துட்டு ஐடி டோக்கன் பேஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமான்ட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெனன்ட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணது ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து நீங்கள் சீக்ரெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்க ஏபிஐ பர்மிஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பை டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்மளுடைய அசூர் ஆக்டிவிட்டியை அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்கும். இப்போ இந்த ஆப்போட இந்த மைக்ரோசாஃப்ட் கிராஃபோட ஆப்போடைய நம்ம ரீட் பர்மிஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரீட் பர்மிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்க எல்லா யூஸருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இமெயில் அட்ரஸ் அது எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ தான் வென்எவர் நம்ம ஏதோ ஒரு ஆப்லேருந்து நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா எடி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த பர்மிஷன் தான் மட்டும்தான் நம்மளால் அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் கிராஃபில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணால் தான் நம்மளால் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற இமெயில் அட்ரஸ் வச்சு தான் நம்ம வந்து ஆத்தரைசேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேனிஃபெஸ்ட்டுங்கிறது நத்திங் பட் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த என்டையர் ஆப்போடைய செட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே நீங்கள் ஜேசன் கிடச்சிரும். இங்கே நீங்கள் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு கோடிங் நல்லா ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போய் மெனுவிலே பண்ணுறது போல் டேரெக்டாக இங்கே வந்து பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டில் ரீகேப் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஆப்போடைய நேமு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட இது சர்வீஸ் பிரின்சிபல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்சஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் சர்வீஸ் பிரின்சிபல். இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய ஐடென்டிட்டியும் அப்புறமா அதோடைய அக்சஸையும் வந்து செக்யூராக மேனேஜ் பண்ண முடியும்.